ஃப்ரெண்ட்ஸ் 2024 வருஷம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் பார்க்குறோம். ஏ ஒர்க்ஸ் 3 times as fast as B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the number of days in which they can complete the work together. அதாவது ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை பார்ப்பாராம். அதே மாதிரி பி எடுக்கிற நாளை விட 24 நாள் கம்மியாக எடுப்பாராம் ஏ. அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் இந்த வேலை முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஏங்கிறவர் 3 மடங்கு பியை விட வேகமானவர். அப்போது பி வந்து ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு 3 நாள் எடுத்தாருன்னா ஏ எத்தனை நாளில் படித்து முடிப்பார்? ஒரே நாளில் படித்து முடிச்சிடுவார். கரெக்டாக? அப்படின்னா என்ன? நாட்கள் குறையும். பி வந்து 3 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஏ ஒரே நாளில் முடிக்கிறாரு. சரி, ரெண்டாவது கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன? டேஸ் டேக்கன் பை ஏ எடுத்துக்கிற நாள் வந்து பி எடுத்துக்கிற நாளை விட 24 நாள் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ பி வந்து 50 நாளில் முடிக்காருன்னு வச்சுக்கிடுவோமே ஒரு உதாரணத்துக்கு. அப்போ ஏ என்ன பண்ணுவார்? 50 - 24 26 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார். இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஏ வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் எக்ஸ் என்க. பி வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வாறாகும்? 3x ஆகும். கரெக்டாக? ஏன்னா ஏ வந்து எக்ஸ் நாளில் முடித்தார்னா பி வந்து 3 times எக்ஸில் தான் கண்டிப்பாக முடிப்பார். அதாவது ஏ 10 நாளில் முடித்தா பி என்ன பண்ணுவார்? 30 நாளில் முடிப்பார். அப்போ 3xன்னு வச்சுக்கலாமா? அடுத்து எக்ஸுக்கும் 3xக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 24 நாள். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் - 3x 24 போட்டுக்கலாமா? சரி, இப்போ இதிலேருந்து எக்ஸ்லேருந்து 3xக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2x. எக்ஸ்லேருந்து 3xை கழிக்காதீங்க. எக்ஸுக்கும் 3xக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். 2xங்கிறது 24. அப்போ 2 அங்கே கொண்டு போனால் எக்ஸ் எத்தனை நாள்? 12 நாள் ஆகும். அப்போ ஏ எத்தனை நாளில் முடிக்காரு அந்த வேலையை? 12 நாளில் முடிக்காரு. பி எத்தனை நாளில் முடிக்காரு? 36 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 36 - 12 24 ஆகிட்டா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டா? சரி, ஓகே. அப்போ ஏ 12 நாட்களில் வேலையை முடித்து விடுவார். பி வந்து 36 நாட்கள் எடுத்துக்கொள்வார். சரி, அப்போ ஏ ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையின் அளவு என்ன? 12 நாள் ஆகுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அப்போ பாதி வேலை 6 நாளில் முடியும். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாப்ல? ஒரு நாளில் அந்த 12 நாள் பார்க்க வேண்டிய வேலையில் ஒரு பங்கு முடிச்சிருப்பாப்ல. அப்போ 1/12 பங்கு வேலை முடிஞ்சிருக்குமா? அப்போ 2 நாளில் 2/12, 3 நாளில் 3/12. இதே மாதிரி 12 நாள் வேலை பார்த்தாருன்னா 12/12 மொத்த வேலையும் முடிச்சிருவார். இதே மாதிரி பி ஒரு நாளில் செய்த வேலை எவ்வளவு? 1/36 பங்கு. அப்போ பி வந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 36 நாள் ஆகும். அப்போ 36/36 1 ஆகிடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலை எவ்வளவு? 1/12 + 1/36. அப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலை கிடைக்கும். அதுக்கு தலைகள் எடுத்தால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, 1/12 + 1/36 எல்சிஎம் எடுப்போமா? எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3 12 36. அப்போ 3 + 1/36 4/36 = 1/9. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 9 பங்கு வேலையில் ஒரு பங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருப்பாங்க. அப்போ எத்தனை நாள் இந்த வேலை கம்ப்ளீட் ஆகும்? அதை அப்படியே தலைகள் எடுங்க. 9 நாளில் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.